இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. ஹலோ, சொல்லுங்க. சொல்லு மல்லி, என்ன விஷயம்? என்ன விஷயமா? வீடியோ கால் பண்ணிருக்கிய, என்ன திடீர்னு? நான் பண்ணனா? உங்ககிட்ட இருந்து தாங்க கால் வந்துச்சு. என்ன விஷயம்னு நீங்க தான் சொல்லணும். நானா கால் பண்ண? ஆமா, சாரி மல்லி, அது பை மிஸ்டேக் கால் வந்திருக்கும். ஓ. என்ன திரும்ப கால் பண்றான்? சொல்லு மல்லி. உன்கிட்ட இருந்தா கால் வந்தது, எது கால் பண்ண? நீங்க எதுக்கு கால் பண்ணீங்க? நான் தான் சொன்னல, அப்ப தெரியாம கால் வந்துருச்சு. நான் சும்மா தெரிஞ்சே தாங்க கால் பண்ணேன். மல்லி, இங்க பாரு, தேவையில்லாம அட்வான்டேஜ் எடுத்துக்காத. நிஜமாவே பை மிஸ்டேக்கா தான் கால் வந்துச்சு. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல. அது விடுங்க, எப்ப வருவீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு, முடிச்சிட்டு தான் வருவேன். சீக்கிரம் வர ட்ரை பண்ணுங்க. எப்ப வந்தாலும் சரி, கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. எதுக்கு? உங்களுக்கு பிடிச்ச அடதோசை பண்ணலான்னு மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வர்றப்போ ஊத்துனாதான் சாப்பிடுறதுக்கு சரியா இருக்கும். ஆறி போயிட்டா நல்லா இருக்காதுங்க, ரொம்ப சூடாவும் சாப்பிட முடியாது. நீங்க கால் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ வந்து இங்க பாருங்க, வர்றப்ப கால் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். உங்ககிட்ட கதை பேசுறதுக்கும் விளக்கம் கேக்குறதுக்கும் எனக்கு டைம் இல்ல. வெண்பாவுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் வச்சிடுறேன். என்ன ராஜிமா இரு. ரெண்டு பேருக்கும் அப்படியே நல்ல வயிறு எரியட்டும். ராஜிமா, அவ யார்கிட்ட பேசினான்னு கேட்டீங்களா? விஜய் கிட்ட தானே. அதுக்கு என்ன இப்போ? வீடியோ கால்ல பேசிட்டு இருந்தா. அதுக்கு என்ன? ராத்திரி சாப்பாட பத்தி தானே பேசுறா. இது ஒரு விஷயம்னு நீ வேற ஏண்டி இப்படி பண்ற? ஐயோ ராஜிமா, நீங்க அவளை பத்தி முழுசா தெரியாம பேசுறீங்க. அவ எப்படி மாமா கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசினான்னு கவனிச்சிங்களா? தோசை சுடுறத பத்தி வீடியோ கால்லையா பேசுவா அவ? அவ மாமாவை கரெக்ட் பண்ணிடுவா, அவ்வளவுதான், போச்சு. மாமாவை இனிமே அவகிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. என் தலையில இதான் எழுதிருக்கு போல. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டே? தொண்ணு வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. பிறர்க்கின்னா இக்கு வரும். தமிழ் மொழியோட அழகே ரெண்டு வார்த்தையை சேர்த்து உச்சரிக்கிறப்போ அது வேற வேற திசையில போற ரெண்டு ஆற ஒரு பாலை இணைக்கிற மாதிரி இணைச்சிருக்கும். அந்த மாதிரி மத்த மொழியில எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. பிறர் இன்னான்னு சொன்னா அது துண்டு துண்டா இருக்குமா இல்லையா? பிறர்க்கின்னான்னு சொன்னா அது எவ்வளோ அழகா ஒன்னோட ஒண்ணு பின்னி பணிஞ்சு சேர்ந்திருக்கு பாத்தியா? இந்தா வெண்பா, இந்த ஒரே ஒரு தப்பு தான், கவனிச்சு சரியா பண்ணு. மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.